மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்தப்பட்டு தி சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். கன்னியாகுமரி மாவட்டம் மாடத்தட்டுவிளை பகுதியில் அமைந்துள்ளது புனித செபஸ்தியார் ஆலயம். இந்த ஆலய திருவிழா கடந்த 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை கொடியேற்றத்துடன் விமரிசையாக தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் தினமும் காலை திருப்பலி மற்றும் மாலை வேளைகளில் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது. 8ஆம் நாள் திருவிழாவில் மதியம் கறி விருந்துடன் கூடிய சமபந்தி விருந்து பரிமாறப்பட்டது. சமபந்தி கறி விருந்திற்காக 108 கிடாக்களும் 1.5 டன் அரிசி மற்றும் பல வகையான காய்கறிகளும் கொண்டு வரப்பட்டன. இரவு ஒருபுறம் 108 ஆட்டு இறைச்சிகளை சிலர் வெட்ட, மறுபுறம் காய்கறிகளை சமையலுக்காக வெட்டி ஊர் பொதுமக்கள், சமையல் கலைஞர்கள் தீவிரமாக வேலை செய்தனர். விடிய விடிய ஊர் பொதுமக்கள் சமையல் செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்ததை அடுத்து மதியம் சமபந்தி விருந்து தடபுடலாக பரிமாறப்பட்டது. இந்த சமபந்தி விருந்தில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மக்கள் சாதி மத பேதமின்றி பங்கேற்று உணவை ரசித்து ருசித்து சாப்பிட்டு சென்றனர். சமபந்தி விருந்து குறித்து மாடத்தட்டுவிளை கத்தோலிக்க சங்க தலைவர் அகஸ்டின், இந்த புனித செபஸ்தியார் ஆலயம் மாவட்டத்திலேயே 100 ஆண்டு கண்ட பழமை வாய்ந்தது என பெருமிதம் தெரிவித்தார். மேலும் இந்த கோயில் விருந்தில் பரிமாறப்படும் உணவு புனிதப்படுத்தப்பட்ட உணவாக மக்கள் கருதுவதால் சாதி மத பேதமின்றி பங்கேற்று சாப்பிட்டு செல்வதாக கூறினார். இந்த குமரி மாவட்டத்தில் பல திசைகளிலும் சுமார் 42 கிராமங்களில் இருந்த மக்கள் எல்லாரும் வந்து இந்த அறுசுவை உணவு உண்டு செல்வது வழக்கமாக இருக்கிறது. இது புனிதப்படுத்தப்பட்ட உணவாக கருதி ஜாதி மத இன உணர்வு இல்லாமல் எல்லா ஜாதி மக்களும் எல்லா இன மக்களும் வந்து இந்த சமபந்தி விருந்தில் கலந்து சாப்பிட்டு செல்வது வழக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.